இந்தியா முழுவதும் இருக்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி வழக்கு விசாரணை ஜாமீன் வாங்காத வழக்கு அரசியல்வாதிகளை நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். இவர் அமைச்சராக இருக்கிறதுனால சாட்சியங்களை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 1500 பக்கங்கள். நீங்கள் ஜாமீனை ரத்து பண்ணவா இல்லை அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு 2 வார்த்தையில் கேட்குது. அமைச்சர் பதவியை ரத்து பண்ணதே கூட அது சட்டத்தின் பிரகாரம் கிடையாது. இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு திமுகவுக்கு ஒரு சோதனை காலம் தான், அதிமுகவுக்கு வேதனை காலம்தான். அந்த கூட்டணி முழுவதும் அதிமுக முழுவதுமாக அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அவர்களுடைய பிடிகளை தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ரெட்டலைங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா பாஜக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள். வணக்கம். செந்தில் பாலாஜி வழக்கு சுப்ரீம் கோர்ட் வழக்கை முடித்து வைப்பதாக ஒரு வார்த்தை கூறியிருக்கு. அதே போல் ஈடியும் செந்தில் பாலாஜிக்கு கடுமை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செந்தில் பாலாஜி வழக்குன்னு சமீப காலமாக பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னா அந்த வழக்கு என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். 2015-18 அப்பொழுது அதிமுக அமைச்சரவையில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி. அப்பொழுது டிரைவர், கண்ட்ராக்டர் இந்த மாதிரியான வேலைகளுக்கு பணம் வாங்கிக்கிட்டு வேலைக்கு இப்போ ஆள் போட்டார். சில பேர் பணம் வாங்கிட்டு வேலைக்கு ஆளே போடலை, அதில் சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தான் இந்த வழக்கினுடைய சாராம்சம். இது 2015-18 அந்த காலகட்டங்களில் நடந்த ஒரு சம்பவம். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் ஆறுது. அதுக்கு பிறகு அவர் வேறு கட்சிகளுக்கு போகிறார். அதுக்கு பிறகு திமுகவில் 2021 அமைச்சராகிறார். இப்போ 2023 பிறகு அந்த வழக்கு துரிதம் எடுக்கப்பட்டு அவர் அமலாக்கத்துறை அவர் சம்பந்தமான இடங்களில் ரைடு பண்ணப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அவர் மருத்துவமனையில் சேர்ந்தார். அதுக்கு பிறகு மருத்துவமனையிலேருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. கடந்த வருஷம் டிசம்பர் நினைக்கிறேன். அப்போ இவருக்கு ஜாமீன் கேட்டு பல முறை முயற்சி செஞ்சு அப்போ கடைசியாக ஜாமீன் கொடுக்குறாங்க. ஜாமீன் கிடைத்த உடனே இவர் வெளியில் வர்றார். வெளியில் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார். இந்த வழக்கினுடைய டீட்டெயில் இதுதான். அப்போ பொதுவாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு அமைச்சராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருக்கலாம் அப்படின்னா அது இருக்கலாம். சட்டத்தின் பிரகாரம் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி வழக்கு விசாரணை ஜாமீன் வாங்காத வழக்கு அரசியல்வாதிகளை நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப குறைவான ஆட்களாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழக்கு இருக்கும். அது தேர்தல் ரீதியான வழக்காக இருக்கலாம், இந்த மாதிரியான முறைகேடுகள் வழக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழக்குகள் சொத்துக்கு அதிகமாக ஊழலுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழக்கு இருக்கும். அப்போ சட்டத்தின் பிரகாரம் இவர் அமைச்சராக ஏற்றுக்கொண்டது செல்லுவா அப்படின்னா செல்லும். ஆனால் அதில் அதுக்கு எந்த விதமான மாற்றம் அப்படின்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ அந்த இது செல்லும். நீதிமன்றத்தில் ஈடி என்ன சொல்கிறாங்க, அமலாக்கத்துறை ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. இவர் அமைச்சராக இருக்கிறதுனால சாட்சியங்களை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 1500 பக்கங்கள், 500 சாட்சியங்கள், 900 விட்னஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய வழக்கு, இந்த நீண்ட வழக்கு. அப்போ இதை இவர் சாட்சி அதிகாரத்தை வச்சு ஒரு அமைச்சருங்கிற முறையில் துஷ்பிரயோகம் பண்ணிடுவார், மிஸ்யூஸ் பண்ணிடுவார். அதனால் அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும், அவர் அமைச்சர் பதவியை இது பண்ணுறாங்க. அப்போ அதுதான் நீதிமன்றம் கேட்குது, நீங்கள் ஜாமீனை ரத்து பண்ணவா இல்லை அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு 2 வார்த்தையில் கேட்குது. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று ஜாமீன் ரத்து பண்ணுறவா, இல்லை அமைச்சராக பதவி தொடர்வது நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்கன்னு. நாங்கள் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த கடிதத்தை ஆளுநர் மாளிகையிலேருந்து நேரம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு நீதிமன்றம் வாங்கி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம நீதிமன்றம் கட்டுப்பாட்டில் உள்ளதாக இருக்கிறாரு, நீதிமன்றம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற முடிவுக்கு அந்த வழக்கை, இந்த ஜாமீன் வழக்கை இத்தோடு நாங்கள் முடிச்சு வச்சிடறோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம். இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 16, 15, 18 காலகட்டங்கள் நடந்து இவ்வளோ காலகட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ஜாமீனை ரத்து பண்ணுவதற்கு உண்டான காரணம் அமலாக்கத்துறை கொடுத்த அழுத்தம் தான். அமலாக்கத்துறை அடுத்தனால இப்போ ஜாமீன் ரத்து பண்ணியிருக்காங்க. அமைச்சராக நீடிக்க முடியாமல் இருக்கிறார். குறிப்பாக இடி செந்தில் பாலாஜி கடுமை காட்டணும் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி பார்க்கணும்? இல்லை, அரசியல் ரீதியான அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். எல்லா விதமான விஷயங்களும் அரசியல்வாதிகளுக்கு மேல் போடக்கூடிய வழக்குகள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது. அதனால் அந்த அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் உதாரணம் சொல்லணும், அண்ணாமலை செந்தில் பாலாஜிங்கிறது தான்
ஒரு போட்டி. அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியில் நிற்கிறாரு, அவரை எதிர்த்து செந்தில் பாலாஜி அதே தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள். குறிப்பாக வந்து அந்த கொங்கு பகுதிகளில் திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு 2021 தேர்தலெலாம் பெரிய பின்னடை, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்குது, எல்லாத்துலேயுமே செந்தில் பாலாஜியினுடைய ரோல் வந்து முக்கியமான ரோல். அப்போ அந்த ஏரியாவை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டார். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுகவில் இருந்தார், அமமுகவில் இருந்தாலும் எந்த கட்சிக்கு போனாலுமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கள போராளி. அப்போ அதிமுக அதை சரியாக பயன்படுத்திட்டு கொண்டு வரப்போ அப்போ செந்தில் பாலாஜி விஸ் அண்ணாமலைங்கிற ஒரு போட்டி போயிட்டே இருக்கு. இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி ஆகுது. ஏற்கனவே நம்ம முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்களோட வழக்கை நம்ம பார்த்துருக்கோம். அது டான்சி வழக்காகட்டும், சொத்து குழுப்பு வழக்காகட்டும், பல வருடங்களாக அந்த வழக்கு போயிட்டு இருந்தது. இது போல் செந்தில் பாலாஜி வழக்கும் அப்படியே காலம் தாமதம் ஏற்படுமா? இல்லை இருக்குது. ஏன்னா 1500 பக்கம் 9,000 சாட்சிகள் அப்படிங்கிற போது வழக்கு நடக்கும். இன்றைக்கி கூட நீதிமன்றத்தில் கூட அதான் பேசியிருக்காங்க. இந்த வழக்கு 15 வருஷம் நடக்கும், 10 வருஷம் நடக்கும், 10 வருஷம் வரைக்கும் ஒரு அமைச்சராக பதவி ஏற்க முடியாதாங்கிற வாதத்தெல்லாம் கூட இன்றைக்கி 2 தரப்புமே மாறி மாறி எடுத்து வச்சாங்க. அப்போ சட்டத்தின் பிரகாரம் வந்து இவர் அமைச்சராக தொடர்வதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் எந்த தடையும் கிடையாது. இல்லை, இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த செந்தில் பாலாஜி வழக்கு போயிட்டு இருக்கா. அவரோட வழக்கு ஏன்னா குறிப்பிட்ட ஒரு பதவியை மட்டும் பறிக்கிறதுக்கான நோக்கம் ஏதாவது முகாந்திரம் இருக்கோ ஒரு சந்தேகம், கேள்விக்குறி இருக்கு இல்லையா? இந்த பிஎம்எல்ஏ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் செந்தில் பாலாஜியோட பங்கு திமுகவுக்கு, அதுவும் கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கிய புள்ளி. அவர் இதை வைத்து ஏதாவது ஒரு காரணம் காட்டி இதை செஞ்சு நெருக்கடி தான். அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடியை கொடுத்து அவரை முடக்க பார்க்குறாங்க. பட் அமைச்சராக இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், மாவட்ட செயலாளர் இருந்துட்டு போகிறாரு, வேலை செஞ்சுட்டு போகிறாரு. அமைச்சராக இருந்து தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கட்சி தவறாக பயன்படுத்திக்கிறோம். பொதுவாகவே இந்த பிஎம்எல்ஏ ஆக்டுன்னு சொல்லக்கூடிய மணி லாண்டரிங் ஆக்டுக்கு வந்து இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இப்போ தான் சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. அதனால் வந்து இது இப்போ மணி சிசோடியா வழக்கினுடைய முன்மதியாக தான் கொடுக்குறாங்க. இப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்கிறது இந்த வழக்கில், அவருக்கு எப்படி நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே வழக்கில் தான் கைது செய்யப்பட்டாங்க, மணி லாண்டரிங்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது, ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அப்போ இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் முன்மாதிரியான கேசஸ் இல்லை, கிளாரிட்டியான ஒன்றும் வந்து அது வந்து வழக்குகள் இது கிடையாது, சட்டம் ஒன்றும் கிளாரிட்டி கிடையாது, அதில் ஒன்றும் வரல. அடுத்தடுத்த காலகட்டங்கள் தான் வரும். இப்போ இந்த இவர் அமைச்சர் பதவியை ரத்து பண்ணதே வந்து கூட அது சட்டத்தின் பிரகாரம் கிடையாது, சட்டம் அப்படி சொல்லவே கிடையாது. இப்போ இது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு அமைச்சராக தொடரக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடாதுங்கிற சட்டம்லாம் கிடையாது. இந்த வழக்குக்கு பொறுத்த வரைக்கும் இவர் அமைச்சராக இருந்தால் இந்த சாட்சியங்களை இந்த அமைச்சருங்கிற ஒரு பதவியை பயன்படுத்தி கலைப்பார் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை தான் போட்டிருக்காங்க. அப்போ ஜாமீன் கொடுப்பதற்கும் ஜாமீனை ரத்து பண்ணுவதற்கும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ நாங்கள் ஜாமீனை ரத்து பண்ணுவோம், அமைச்சர் பதவியா இல்லாட்டி ஜாமீனா அப்படி நீதிமன்றம் கேட்குறப்ப தான் சரி நாங்கள் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறேன்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தின் திமுகவின் முகமாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 26 தேர்தலில் அவரை முடக்குகிற வழியில் சில வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீதிமன்றம் இந்த வழக்கு இதோட முடிச்சிருச்சு. இனி வழக்கு நடக்கும் 10-15 வருஷம். இனி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட செயலராக இருப்பார், செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி எம்எல்ஏவாக இருப்பார், 26 தேர்தலில் இருப்பார். அப்போ இதை விட வீரியமாக வேலை செய்வார். இப்போது இதையொட்டியே இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு கிடைத்து வெற்றி பெற்றால், மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் இந்த வழக்கு அதுக்கு பொருந்துமா? இல்லை, அதுக்கு வந்து சீராய்வு மனுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த மனுக்கள்லாம் போட்டு அதுக்குண்டான அடுத்தடுத்த டைரக்ஷனில் இதை கொண்டு போவாங்க. அப்போ அடுத்த காலகட்டங்களில் வேற ஒரு ஜட்ஜஸ் மாறி வரப்போ அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு சின்ன தற்காலிக ஒரு தடங்கள்லாம் இல்லையா, ஃபியூச்சரில் வேறு ஜட்ஜஸ் மாறி வர்றாங்க. இது ஜட்ஜஸ் பார்த்து முடிவு, சட்டத்தின் முடிவு கிடையாது, ஜட்ஜஸ் முடிவு தான். சட்டத்தின் பிரகாரம் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக இருந்தால் தான் அவரை வந்து நீங்கள் வந்து தண்டிக்க முடியும். அவர் வந்து எம்எல்ஏ பதவி நீக்க முடியும், அமைச்சர் பதவி வந்து நீக்க முடியும். இது வந்து ஜட்ஜஸ் கொடுக்குற டைரக்ஷன் தான். இவர் மேல் ஒரு சந்தேகம், இவர் வந்து இந்த பதவியில் இருந்தார்னா சாட்சியங்களை கழிச்சுருவாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவரை வந்து இன்றைக்கி வந்து அந்த அமைச்சர் பதவி நீக்கிருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு ஜட்ஜஸ் வந்து இந்த வேற ஒரு ஜட்ஜி வந்து இந்த வழக்கு விசாரிக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கலாம். நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது கட்டுப்பட்டு நடக்கிறோம், நான் அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறேன், அடுத்து ஜெயிச்சு வர காலகட்டங்களில் அவங்க நினச்சா ஜட்ஜஸ் நினச்சி கொடுக்கலாம். அப்போ இப்போ தற்காலிக ஒரு தடங்கள் தான். மக்கள் சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும்
சேர்ந்து அந்த நேரத்தில் தான் திமுக அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் தொடுக்கப்படுது. குறிப்பாக இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே வழக்குகள் அமைச்சர் ஒருத்தர் இல்லை, இப்போ இன்றைக்கு கூட பொன்முடி வழக்கு, பொன்முடி வழக்கு, அப்புறம் பெரிய கருப்பன் அவரோட வழக்கு, இதுபோல் பல வழக்குகள் மீண்டும் தோண்டி எடுக்கப்படுது. இது எப்படி பார்க்குது? அண்ணாமலை பல குற்றச்சாட்டுகளை அதிமுக முன்னாடி வச்சார். அதிமுக ஒரு காலகட்டத்தில் ஒரு 6 மாதம் நீங்கள் போனீங்கன்னா பல குற்றச்சாட்டுகளை அதிமுக மீது தொடுத்தார். இதெல்லாம் என்ன ஆச்சு? இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? இல்லை, அதிமுக மீது இல்லை, திமுக மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு போட்டார். அது வரைக்கும் இது வரைக்கும் ஆதாரம் கிடையாது. அது அப்படி கிடப்பில் கிடக்கு. இப்போ திமுக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கட்சியாக இருக்குது. பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. கூட்டணி பலத்தோடு இருக்குது, தொண்டர் பலத்தோடு இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டணியை சிதைக்கக்கூடிய வேலையை என்னென்ன செய்ய முடியுமோ அமைச்சர்கள் மீது உள்ள பழைய வழக்குகள்லாம் அந்த தூச்சி தட்டி எடுத்து வழக்கை துரிதப்படுத்தி இடைஞ்சல் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு திமுகவுக்கு ஒரு சோதனை காலம்தான், அதிமுகவுக்கு வேதனை காலம்தான், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பார்வையான காலம்தான். ஏன்னா எல்லா விதமான அரசியல் மாற்றங்களும், அரசியல் சூழ்ச்சிகளும், அரசியல் தகுதித்தங்களும் இன்னும் 10 மாதம் நடக்கும். தமிழ்நாட்டை நோக்கியே தான் நடக்கும். தமிழ்நாட்டில் 10 மாதம் தேர்தல் வரப்போகுதுன்னா என்ன எல்லா வேலையும் அண்ணாமலை அதிமுக ஊழல் கட்சின்னு தானே குற்றம் சாட்டி எடப்பாடியை பேசினார். இல்லை, பேசினார். எந்த கட்சி தான் பேசாமல் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அதிமுக அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவி நீக்கியிருக்காங்க இல்லையா, நீக்கியிருக்கிறாங்க. அதுக்காக தான் வேற ஒருத்தரை போட்டுருக்குறாங்க. அந்த கூட்டணிக்காகத்தான் சமரசமே ஆயிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறது அது எல்லா கட்சியும் இயற்கை. இது மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே கூட்டணிக்கு வர்றாங்கும் போது அந்த கூட்டணியை அது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மட்டும் விமர்சனம் பண்ணல, அந்த ஜெயலலிதா அவர்களே விமர்சனம் பண்ணார். எங்கள் தாயை விட ஜெயலலிதா உயர்ந்தவர் கிடையாது, அதிமுகவுக்கு ஒரு கடவுள் மாதிரி அந்தமாவே விமர்சனம் பண்ணார். அதனால தான் நான் அவரை கொண்டு போய் திருப்பி வச்சுட்டு நம்ம தேர்தலை சந்திக்க முடியாது, ஓட்டு கேட்க முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலை தலைவராக இருந்தாருன்னா அது எப்படி மக்கள் அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? மக்கள் ஏற்றுக்கிறது 2வது விஷயம், அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குறாங்க இல்லையா? அதுக்காகத்தான் அந்த அண்ணாமலையை நீக்கிட்டு என்ன போட்டிருக்காங்க. இது இன்னொரு 10 மாதம் இருக்குது. இந்த கூட்டணியை மக்கள் எப்படி ஏற்றுக்கிற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்களாக தான் தெரியும். இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி நம்ம ஆட்சியில் கூட்டணி பங்கு கேட்குறாங்களா? பாஜக ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஆனால் எடப்பாடி அவர்கள் அதை மறுத்திருக்காரு. இது அதிமுகவோட ஆட்சியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 கருத்துக்களும் நம்ம எப்படி எதிர்க்கிறது? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார். இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக ஆட்சிங்கிறார். இது 2 நீங்கள் பிரித்து பார்க்கணும், குழப்பிக்கிறக்கூடாது. நாங்கள் தான் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை? திமுக தலைமை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பேச்சுவார்த்தைகள், தமிழ்நாட்டுக்கு தலைமை யார்? அகில இந்திய அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமையாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை? திமுக கூட்டணி. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு யார் தலைமையாக இருந்திருக்கணும்? அதிமுக தலைமையாக இருந்திருக்கணும். அப்போ அமித்ஷா வந்திருக்கப்போ யார் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கணும்? யார் இதை பேசியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும். யார் அங்கே பேசினா? அமித்ஷா பேசினார். அப்போ என்ன நடந்திருக்கு? அந்த கூட்டணி அதிமுக முழுவதுமாக அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அவர்களுடைய பிடிகளை தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக அந்த மேடையிலே பார்த்தோம், தெரியும். அவர் மூலையில் உலகம் உட்கார்ந்தார், முழுவதுமாக இவர் தான் பேசி முடிச்சுட்டு போனார். அப்போ இந்த கூட்டணிங்கிறது எப்படி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேவை காமிச்சு ஆட்சிக்கு வந்துட்டு பாஜகவை ஆட்சியில் உட்கார வச்சாங்களோ, தமிழ்நாட்டில் அந்த வேலையை தான் செய்ய போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ரெட்டலைங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா பாஜக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான். ஆனால் அதை வெளிப்படையாகவே அன்றைக்கி அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிக்கிறாரு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம், படித்த மாநிலம், பண்பட்ட மாநிலம், அரசியலை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்ச மாநிலம். கண்டிப்பாக இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் நாடகத்தை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக ஒத்து பார்த்துட்டு இருப்பாங்க. 2026 தேர்தலில் அதுக்கு உண்டான அறுவடையை அவர்கள் அறுப்பார்கள். இந்த என்டிஏ கூட்டணி எதிர்த்து திமுகவோட பயணம் எப்படி இருக்க போகுது? திமுக பயணங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிதாக போச்சு. பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, வலுவான கட்சி, ஒரு ஓட் பேங்க் உள்ள கட்சி. அதிமுக பாஜக இல்லாத வேறொரு அணியை அமைச்சிருந்தா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும். அதிமுக, விஜய் போன்ற சில கட்சிகள்லாம் சேர்த்து அதிமுக ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இன்னைக்கு ஒரு தேர்தல் காலத்துக்கு வந்துச்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்துருக்கும். பட் இது ரொம்ப எளிதாக போச்சு. அதிமுக பாஜகங்கிறது பாஜகவுடைய எல்லா சுமையும் அதிமுக சேர்ந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ அவர்களுக்கு வெற்றிங்கிறது ரொம்ப எளிதான வெற்றி ஆகிப்போச்சு. ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க, அவ்வளோதான். பார்ப்போம் தோழர். செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை திமுகவுக்கு சாதகமாக பாதகமாக காலம் முடிவு சொல்லும். நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.